பிள்ளையே, நீ மனதில் வைத்திருக்கும் அந்த ஒருவரை பற்றி இன்று நான் உனக்கு ஒரு பதிலை சொல்லப் போகிறேன். இந்த வார்த்தையை நீ இப்போது கேட்பது தற்செயல் அல்ல. ஏனென்றால் அந்த ஒருவரை பற்றி நீ யாரிடமும் முழுமையாக சொல்ல முடியாத ஒரு விஷயம் உன் மனதுக்குள் இருக்கிறது. அவருடைய பெயரை நினைத்தாலே உன் மனதில் ஒரு கதை ஓடுகிறது. நடந்த சில விஷயங்கள் நினைவுக்கு வருகின்றன. சொல்லாமல் போன சில வார்த்தைகள் நினைவுக்கு வருகின்றன. ஒருவேளை அவர் உன்னிடம் பேசிய கடைசி வார்த்தை இன்னும் உன் காதில் இருக்கலாம். ஒருவேளை அவர் அனுப்பிய கடைசி செய்தியை நீ இன்னும் அழிக்காமல் வைத்திருக்கலாம். ஒருவேளை அவருடைய புகைப்படத்தை பார்க்காமல் இருக்க முயற்சி செய்தாலும் சில நேரங்களில் உன் மனம் தானாகவே அவரிடம் போய்விடுகிறது. பிள்ளையே, உனக்கு மட்டும் தெரியும், அந்த மனிதர் உன் வாழ்க்கையில் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. அதனால்தான் இத்தனை நாட்களாகியும் அவரை பற்றிய கேள்வி உன் மனதில் முடிவடையாமல் இருக்கிறது. அப்பா, அவர் என்ன நினைக்கிறாரா? அவர் மீண்டும் என்னிடம் பேசுவாரா? நான் காத்திருக்க வேண்டுமா? இந்த உறவு உண்மையிலேயே எனக்கானதா? அல்லது நான் மட்டும்தான் இதை பிடித்து கொண்டு இருக்கிறேனா என்று நீ எத்தனை இரவுகள் கேட்டிருக்கிறாய். சில நேரங்களில் அவரை மறந்துவிட வேண்டும் என்று உன்னிடம் நீயே சொல்லியிருக்கிறாய். இனிமேல் நான் அவரை பற்றி நினைக்கவே மாட்டேன் என்று முடிவு செய்திருக்கிறாய். ஆனால் மறுநாளே ஒரு சிறிய விஷயம் நடந்தால் அவருடைய நினைவு மீண்டும் வந்துவிடுகிறது. ஒரு பாடல், ஒரு இடம், ஒரு வார்த்தை, ஒரு பழைய புகைப்படம், யாரோ ஒருவருடைய முகம், எதுவாக இருந்தாலும் உன் மனம் மீண்டும் அந்த ஒருவரிடம் சென்று நிற்கிறது. பிள்ளையே, உன் கண்ணீரை நான் பார்த்திருக்கிறேன் என்று மட்டும் சொல்லவில்லை. உன் கண்ணீருக்கு பின்னால் இருக்கும் காரணத்தையும் நான் அறிவேன். நீ அந்த மனிதரை மட்டும் இழந்ததற்காக அழவில்லை. அவரோடு நீ கற்பனை செய்த ஒரு எதிர்காலத்தையும் இழந்ததற்காக அழுகிறாய். அவரோடு பேசுவேன் என்று நினைத்த நாட்களை, அவரோடு வாழ்வேன் என்று நினைத்த வாழ்க்கையை, அவர் என்னை புரிந்து கொள்வார் என்று வைத்திருந்த நம்பிக்கையை, இவை எல்லாவற்றையும் சேர்த்துதான் நீ இப்போது சுமந்து கொண்டிருக்கிறாய். அதனால்தான் மற்றவர்கள் அவரை மறந்துவிடு என்று சொன்னால் உனக்கு அது அவ்வளவு எளிதாக இல்லை. அவர்களுக்கு அது ஒரு மனிதர், உனக்கு அது ஒரு முழு உணர்வு. பிள்ளையே, ஆனால் இன்று நான் உன்னிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீ அந்த மனிதரை உண்மையாகவே நேசிக்கிறாயா? இல்லை. அவரிடமிருந்து கிடைக்க வேண்டிய ஒரு பதிலைத்தான் பிடித்து கொண்டிருக்கிறாயா? இந்த இரண்டுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. நீ அவரை நேசிப்பதாக நினைத்துக்கொண்டு அவருடைய ஒரு அழைப்புக்காக உன் வாழ்க்கையை நிறுத்தி வைத்திருக்கலாம். அவர் திரும்பி வரவேண்டும் என்பதற்காக உன் சந்தோஷத்தை ஒத்தி வைத்திருக்கலாம். அவர் என்ன முடிவு எடுக்கிறார் என்பதை வைத்து உன் மதிப்பை அளந்து கொண்டிருக்கலாம். அவர் பேசவில்லை என்றால் நான் முக்கியமில்லையா? அவர் என்னை தேர்வு செய்யவில்லை என்றால் என்னிடம் ஏதாவது குறையா? அவர் வேறு வழியில் சென்றுவிட்டால் என் வாழ்க்கை முடிந்து விட்டதா? இல்லை பிள்ளையே, இன்று முதலில் இதை கேள். அந்த ஒருவரின் முடிவு உன்னை பற்றிய என் தீர்ப்பு அல்ல. அவர் உன்னை தேர்வு செய்தாரா இல்லையா என்பது நீ மதிப்புள்ளவனா இல்லையா என்பதை தீர்மானிக்காது. அவர் திரும்பி வந்தாரா இல்லையா என்பது உன் வாழ்க்கையில் அன்பு இருக்குமா இல்லையா என்பதை தீர்மானிக்காது. அந்த மனிதர் உன்னை புரிந்து கொண்டாரா இல்லையா என்பது நீ புரிந்து கொள்ளப்பட தகுதியற்றவனற்றவன் என்று அர்த்தமல்ல. பிள்ளையே, நீ அவரை பற்றி பதில் கேட்கிறாய். ஆனால் இன்று நான் உன்னை பற்றி ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன். என் பதிலுக்காக உன் வாழ்க்கையை நிறுத்தாதே. இதுதான் முதல் பதில். ஆனால் இதோடு முடிவில்லை. ஏனென்றால் நீ இன்னும் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த மனிதரை பற்றி நீ ஜெபித்தபோது நீ என்ன கேட்டாய்? ஆண்டவரே, எனக்கு பிடித்ததை மட்டும் கொடுக்காதே, எனக்கு தேவையான உண்மையை எனக்கு காட்டு என்று கேள். ஏனென்றால் சில நேரங்களில் நீ என்னிடம் ஒரு மனிதரை பற்றி பதில் கேட்கிறாய். ஆனால் உனக்கு தேவையான பதில் அந்த மனிதர் திரும்பி வருவாரா என்பதல்ல.
அந்த மனிதரை பற்றிய உண்மையை பார்க்க நீ தயாரா என்பதுதான். பிள்ளையே, நீ அந்த ஒருவரை பற்றி நினைக்கும்போது நல்ல நினைவுகள் மட்டும் நினைவுக்கு வருகிறதா? அவர் உன்னை காயப்படுத்திய விஷயங்களை மறந்து விடுகிறாயா? அவர் செய்த தவறுகளுக்கு நீ காரணம் தேடுகிறாயா? அவர் பேசாம இருப்பதுக்கும் நீ காரணம் சொல்லிக் கொள்கிறாயா? அவர் இப்படித்தான், அவருக்கு நேரம் வேண்டும் என்று நீ அவருக்கு பதிலாக நீயே விளக்கம் கொடுக்கிறாயா? அவர் ஒரு அடியும் எடுக்காம இருக்கும்போது நீ 10 அடிகள் கற்பனை செய்து கொண்டிருக்கிறாயா? அப்படியானால் பிள்ளையே, இன்று கொஞ்சம் நில். உணர்ச்சியை மட்டும் பார்க்காதே, உண்மையையும் பார். ஒருவர் உன்னை நேசிக்கிறார் என்று சொல்வது மட்டும் போதாது, அவருடைய நடத்தை என்ன சொல்கிறது என்பதையும் பார். நீ அவருடைய வார்த்தைகளை மட்டும் பார்க்காதே, அவருடைய செயல்களையும் பார். ஏனென்றால் நீ காத்திருக்கும்போது உன் மனம் சிறிய சைகைகளையே பெரிய அடையாளங்களாக மாற்றிவிடும். ஒரு லைக், ஒரு திடீர் செய்தி, ஒரு பழைய புகைப்படம், ஒரு சிறிய சைகை, இதையெல்லாம் வைத்து அவர் இன்னும் என்ன நினைக்கிறார் என்று உன் மனம் ஒரு முழு கதையை உருவாக்கிவிடும். ஆனால் பிள்ளையே, ஒரு சைகைக்கும் ஒரு உறுதிக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நினைப்பது வேறு, திரும்பி வந்து பொறுப்புடன் நிற்பது வேறு, உணர்வு இருப்பது வேறு, உறவை நடத்த தயாராக இருப்பது வேறு. இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீ இத்தனை நாள் காத்திருந்தது ஒரு மனிதருக்காக மட்டுமல்ல, ஒரு தெளிவுக்காக. இன்று அந்த தெளிவை நான் உனக்கு தருகிறேன். அந்த உறவு உண்மையானதென்றால் காலம் செல்லச் செல்ல அது இன்னும் தெளிவாக வேண்டும். நீ அவரை தேடி ஓட வேண்டிய அவசியம் இருக்காது. அவருடைய ஒவ்வொரு சிறிய செயலுக்கும் பொருள் கண்டுபிடித்து காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு உறவு உண்மையானதென்றால் அதில் இருபுறமும் ஒரு பொறுப்பு இருக்கும். ஒரு புறம் மட்டும் கண்ணீர், ஒரு புறம் மட்டும் காத்திருப்பு, ஒரு புறம் மட்டும் ஜெபம், ஒரு புறம் மட்டும் முயற்சி. இவை மட்டும் இருந்தால் பிள்ளையே, அதை அன்பு என்று மட்டும் அழைத்து விடாதே. சில நேரங்களில் அது உன் பற்றுதல், உன் பயம், உன் தனிமை, உன் பழைய நினைவு அல்லது முடிவடையாத ஒரு கதை இருக்கலாம். நீ அவருக்காக ஜெபிக்கலாம், ஆனால் அவருடைய விருப்பத்தை நீ கட்டுப்படுத்த முடியாது. நீ அவரை நேசிக்கலாம், ஆனால் அவருடைய முடிவை நீ கட்டாயப்படுத்த முடியாது. நீ கதவை திறக்கலாம், ஆனால் அவரை அந்த கதவுக்குள் நடக்க வைக்க முடியாது. இதுதான் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டிய கடினமான உண்மை. பிள்ளையே, ஒருவேளை நீ பல நாட்களாக அவர் எப்போது திரும்பி வருவார் என்று கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்று நான் உன்னிடம் நாளை அவர் வருவார் என்று சொல்லப் போவதில்லை. ஏனென்றால் உன் கண்ணீரை வைத்து ஒரு பொய்யான நம்பிக்கையை நான் உனக்கு கொடுக்க விரும்பவில்லை. அதற்கு பதிலாக அவர் வந்தாலும் நீ உன்னை இழந்து அவரிடம் போகாதே. அவர் வரவில்லை என்றாலும் நீ உன்னை இழந்து அவருக்காக காத்திருக்காதே. இதுதான் உன் பதில். பிள்ளையே, அவர் திரும்பி வந்தால் இந்த முறை பழைய வலியை மட்டும் நினைத்து அவரை ஏற்றுக்கொள்ளாதே. அவர் உண்மையில் மாறியிருக்கிறாரா? இந்த உறவை நடத்த அவர் தயாரா? அவர் இப்போது உனக்கு தெளிவாகவும் மரியாதையாகவும் இருக்கிறாரா? அன்பு இருக்கிறது என்பதற்காக மட்டும் எல்லாவற்றையும் மன்னித்து மறந்து விடாதே. அன்புக்கும் எல்லை தேவை, நம்பிக்கைக்கும் உண்மை தேவை, உறவுக்கும் பொறுப்பு தேவை. அதேபோல் அவர் திரும்பி வரவில்லை என்றால் அவர் வரவில்லை, அதனால் நான் உன்னை மறந்துவிட்டேன் என்று சொல்லாதே. சில கதவுகள் மூடப்படுவதன் மூலம் உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக திறக்காமல் இருந்த வேறு ஒரு கதவு திறக்கலாம். ஆனால் அதைவிட முக்கியமாக அந்த மனிதர் இல்லாமல் நீ யார் என்பதை மீண்டும் கண்டுபிடிக்க ஆரம்பிப்பாய். பிள்ளையே, நீ அவரை இழந்த பிறகு உன்னையே இழந்து விட்டாயா? முன்பு உனக்கு பிடித்த விஷயங்கள் இப்போது பிடிக்கவில்லையா? அப்படியானால் இன்று உனக்கு ஒரு வேலை இருக்கிறது. அவரை மறக்க வேண்டும் என்று உன்னை கட்டாயப்படுத்தாதே. உன்னை மீண்டும் கண்டுபிடிக்க ஆரம்பி. ஏனென்றால் பிள்ளையே,
ஒருவர் உன் வாழ்க்கையின் ஒரு அத்தியாயமாக இருக்கலாம், ஆனால் அவர் உன் முழு புத்தகமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. இதை மறந்து விடாதே. இன்னொரு விஷயம், நீ அவரிடம் சொல்ல வேண்டிய உண்மை ஏதாவது இருந்தால், சொல்ல வேண்டிய நேரம் இன்னும் இருக்கிறது என்றால், பயத்தால் மட்டும் அமைதியாக இருக்காதே. ஆனா ஒரு முறை உண்மையாக பேச வேண்டியதை பேசிவிட்ட பிறகு மீண்டும் மீண்டும் உன்னை நிரூபிக்க ஓடாதே. ஒரு செய்திக்கு 10 செய்தி அனுப்பாதே. பதில் வராத இடத்து மீண்டும் மீண்டும் உன் மதிப்பை நிரூபிக்காதே. அன்பை எதிர்பார்க்கலாம், ஆனா உன் மதிப்பை யாரிடமும் பிச்சை கேட்க வேண்டியதில்லை. பிள்ளையே, இதுதான் இன்று நீ எடுத்துக்கொள்ள வேண்டிய வலிமையான பதில். இப்போது அந்த ஒருவரை மனதில் கொண்டு ஒரு நிமிடம் அமைதியாக இரு. அவருடைய முகத்தை நினைத்துக்கொள். அவருடன் நடந்த கடைசி உண்மையான உரையாடலை நினைத்துக்கொள். இப்போது உன்னிடம் நீயே ஒரு கேள்வி கேள். அவர் என்ன சொன்னார் என்பதல்ல, அவர் என்ன செய்தார். அவர் என்ன நினைக்கிறாரா என்பதல்ல, அவர் என்ன மதிக்கிறாரா. அவர் திரும்பி வருவாரா என்பதல்ல. அவர் திரும்பி வந்தால் இந்த உறவை உண்மையாக நடத்த தயாரா? இந்த 3 கேள்விகளுக்கும் நேர்மையாக பதில் சொல். உன் மனதுக்குள் ஏற்கனவே ஒரு பதில் இருக்கலாம். நீ அதை பல நாட்களாக கேட்காமல் தவிர்த்திருக்கலாம். ஏனென்றால் உண்மையான பதில் உனக்கு வலிக்கலாம். ஆனா பிள்ளையே, வலி தரும் உண்மை முடிவில்லாத காத்திருப்பை விட நல்லது. குழப்பம் தரும் நம்பிக்கையை விட தெளிவு நல்லது. ஒரு மனிதரின் பின்னால் ஓடி உன்னை இழப்பதை விட உண்மையை ஏற்றுக்கொண்டு உன்னை காப்பது நல்லது. பிள்ளையே, இன்று நான் உனக்கு அவரை பற்றிய எதிர்காலத்தை சொல்லவில்லை. அவரை பற்றிய உண்மையை பார்க்கும் கண்களை தருகிறேன். அவர் வருவாரா என்பதை விட அவர் வந்தால் எப்படி வருகிறார் என்பதை பார். அவர் உன்னை நினைக்கிறாரா என்பதை விட அவர் உன்னை எப்படி நடத்துகிறார் என்பதை பார். அவர் உன்னை தேர்வு செய்கிறாரா என்பதை விட இந்த உறவில் உண்மை, மரியாதை, பொறுப்பு இருக்கிறதா என்பதை பார். அதற்கு பிறகு முடிவெடு. அவசரமாக அல்ல, பயத்தால் அல்ல, தனிமையால் அல்ல, உண்மையை பார்த்து முடிவெடு. பிள்ளையே, உன் மனதில் இருக்கும் அந்த ஒருவரை இப்போது என்னிடம் ஒப்படை. ஆண்டவரே, அவர் எனக்கானவர் என்றால் சரியான வழியில் கொண்டு வாருங்கள். அவர் எனக்கானவர் அல்ல என்றால் என் மனதை உடைக்காமல் அவரை விடுவிக்க எனக்கு வலிமை கொடுங்கள். ஆனால் எந்த நிலையிலும் அவருக்காக நான் என்னை இழக்கக்கூடாது என்று ஜெபி. இந்த வார்த்தை இன்று உன் மனதில் இருக்கும் அந்த ஒருவரை பற்றியே பேசுகிறது என்று உனக்கு தோன்றினால் ஆமேன் என்று மட்டும் எழுதிவிடு.